பையன் 19 வயசு பையன் ஒரு 2 வயசு குழந்தை கூட்டு போனான். இந்தியா பையன் இந்தியா வந்தா கூட்டு போறேன் அந்த மாதிரி ஒரு இது பண்ணணும். நாங்க பாக்கல. அவன் கூட்டு ரூம்ல போனான். போனதை நாங்க பார்த்துட்டு சரி குழந்தை விளையாட்டு போறான் அந்த கம்மல் 6 மணிக்கு அவங்க அம்மா வந்து குழந்தைங்களை பாத்தீங்களா வந்து கேட்டாங்க. நாங்க யாரும் பாக்கலன்னு நாங்க சொன்னோம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு செல்லு போட்டுருக்கான் போது இவன் ஆட்சி பண்ணிட்டு ஒரு மாசமா பாத்ரூம் போனா இந்த குழந்தை ரோட்ல இருக்கும் தூக்கி வந்து தண்ணி நீ கொடுப்பாரு. அந்த குழந்தை சொல்ல கிடையாது. அந்த குழந்தை என்னமோ பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்து என்னமோ பண்ணணும் செலவு பண்ணிட்டு நாஸ்தி பண்ணிட்டு அவனை போய் அந்த வீட்டுல போய் பிடிச்சிட்டு 4 பேர் இருந்தாங்க. 4 பேருமே அடிச்சு 4 பேர் அடிச்சதுல ஒருத்த மட்டும்தான் எங்க வேலை சிக்கணும். மீதி 3 பேரும் போட்டுட்டான். ஒருத்தருக்கு மண்டே கீழிச்சு சப்பாத்தி கட்ட அவன் உள்ள இருந்து சப்பாத்தி கட்டி அடிச்சான். அடிச்சு மண்டே கீழிச்சு ஓடிட்டான். ஓடின பேரை நாங்க வந்து வெளியே வந்து ஒருத்தர் மேல பிடிச்சி சாமாடி அடிச்சோம். அவனை அடிச்ச பேருக்கு எல்லாம் வந்து போட்டு கத்தியத்தை வெட்டிக்கிறான். போலீஸ்காரர் வந்து மடங்கிட்டாங்க. போலீஸ்காரர் வந்து அடிக்க முடியல. அதான் மெயின் காரணம். நடவடிக்கை எடுக்கிறாங்க. நைட்ல இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை. நைட்டு 10 மணிக்கு அங்க போயிட்டு இது வரைக்குமே எனக்கு சொல்லல. கிணத்து தனியா வச்சிருக்கோம். சின்ன ஜிஹெச் அமிச்சோம் நல்லா இருக்கு. பெரிய ஜிஹெச்ல இருக்கீங்கன்னு நீங்க சொன்னாங்க. காலையில நாங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண பேருக்கு எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சு. எதுக்கு இந்த மாதிரி மறைக்கிறாங்க? எங்களுக்கு புதுக்கடை இடிக்கிறாங்க. எங்களுக்கு புதுக்கடை இடிக்கிறாங்க. வேணாம் வீடை கட்டி விட்டு வெளியூர்ல போறாங்க. சொந்த வீடு கட்டி விட்டு வெளியூர்ல போயிட்டு வாடகை வாங்கிக்கிறாங்க. எதுக்கு வாடகை வாங்கிக்கிறாங்க? வாடகை ஒரு ரூமையா 10 பேர் 5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு பேர் இருப்பாங்க. நீங்க இப்படியே வாங்க நாங்க இப்படி ஒரு வீட்டு காட்டுறோம். அது போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நாங்க வரப்போம். அந்த நடவடிக்கை தமிழ்நாடு இந்தியா ராஷ்டிரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்னே தமிழ்நாடு லட்சம் வந்துடுறேன். அப்படியே நடக்குது. இப்ப இந்தியா தப்புனா இந்தியா வேணான்றா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். நாங்க அதான் கேக்குறோம். பாத்ரூம் போகும்போது டார்ச் லைட் போட்டு போனேன். போற வழியே குழந்தை காட்சி வச்சிருந்து பையனா குழந்தை எடுத்து பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயம் ஆயிடுச்சு. என்னடா குழந்தை நேரத்துல 7 மணி இருக்கும். இந்நேரத்துல குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் இருக்கிறவங்கள கத்தனாங்க வந்து அப்புறம் 4 பேர் ஓடி இருந்தாங்க. வந்து குழந்தைய தூக்கி வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு அப்ப நல்லா இருந்தது. குழந்தை கண்ணை திறந்து பாய்ச்சி தண்ணி கொடுப்பாட்டணும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் வாட்டர் டேங்க் எடுத்து போலாம் குழந்தைய அங்க எடுத்து போனா இதுக்கு தாய் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் பேசினே இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு குழந்தை வீட்டுல வச்சு ஓடாது ஓடாதுதான் படிச்சு என் குழந்தை அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு பிறகு அவங்க எடுத்து அவங்க வீட்டாண்ட போயிட்டாங்க. ஏன்னா அந்த அதிர்ச்சியில ரொம்ப நேரம் நான் போகலாம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறமா போனா அந்த பையனை பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பையன் தான் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிட்டு எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போனேன். நேற்று 7 மணிக்கு சொல்லிருக்கிறோம். நாங்க ஒரு ஆளு நாங்க இவங்க யாருமே பிடிக்கல. நீங்க 3 பேர் இல்ல 4 பேர் இருக்கோம். குழந்தை கட்ட போச்சு. இப்போ இது வந்து ஒண்ணே நடவடிக்கை எடுத்துக்காங்க. எந்த நடவடிக்கை அப்ப நான் என்ன பண்ணோம்? நாங்க கட்டி வீட்டுல இருக்கோமா? நாங்க எங்க குழந்தை யாரும் நிச்சயம் என்ன பண்ணுவாங்க? எந்த போலீஸ் கறி எந்த வரல நிதி வேலை சொல்லணும்னு சொல்றாங்க. நாங்க வெளியிடணுமா? நாங்க யாருக்கு போராடுறோம்? நாங்க யாருக்கு கேட்க போராடுறோம்? எங்களுக்கு பதில் சொல்லணும்ல. எங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எந்த பதில் எங்களுக்கு தான் போகணும் ஊரை விட்டு. நாங்க என்ன போவோம்? எங்க வீட்டுக்கு என்ன போவோம்? எங்க வீட்டுல எங்க பேர் ராணிதேவி. நம்ம பீகார்ல வந்து புதுக்கோட்டை கும்பல்கோட்டையில இருக்கிறோம். அந்த இந்திகார பாப்பா 2 வயசு அவங்க வல்லாமலே இருந்தாங்க. அந்த இந்திகாரு பிஸ்கெட் கட்டி அந்த பாப்பா மடியில உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டாங்க ஆள் எல்லாம் இல்ல கூட்டு போட்டு செடியில நாசமா பண்ணி எடுத்துட்டு வந்து கோவையில வச்சிட்டாங்க. அப்புறமா 7 மணிக்கு லேடிஸ் எல்லாம் பாத்ரூம் போனாங்க. லேட்டிங்க அப்புறம் பார்த்துட்டு அந்த பாப்பாவை கத்துனாங்க யார் பாப்பா
பாப்பா எல்லாம் ஜூச்சான போனாங்க. அப்புறம் பாப்பா தூக்கி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தா ரத்தம் ரத்தம் போகுது. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் பாப்பாவை எப்படியோ பார்த்து தண்ணி நின்று கொடுத்துட்டு போலீஸ்காரர் வர வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு நான் வந்துட்டோம் வீட்டுக்கு. அந்த பாப்பா இறந்தே போச்சு. 2 வயசு குழந்தைகிட்ட என்ன சார் இருக்கு? அவ்வளவு வெறி கஞ்சா ஃபுல்லா கஞ்சாவில சார் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த கஞ்சா சாப்பிட்டு அந்த பையன் குழந்தைகிட்ட தூக்கிட்டு போயிட்டு குழந்தைக்கு கேப்ல கத்தி போட்டு கீச்சிருக்கான். அந்த குழந்தை அப்படியே அந்த நேரத்துல அந்த குழந்தை துடி துடிச்சிருக்கான்.